இந்த அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு மோடி அமித்ஷாவும் எப்படி எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு இன்னொரு உதாரணம். எல்லாருக்கும் தெரியும் ஐபேக் என்ன பண்ணுது அப்படின்றது. அவங்க எந்த அரசியல் கட்சிக்கு எது பண்ணாலும் சரி, அது அவர்களுடைய தொழில் ரகசியம். அத தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் வகுத்திருப்பாங்க அப்படின்றது தெரியும். இவங்களுடைய நோக்கம் என்ன? இடி ரைடு வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றுவது. அதே மாதிரி அதனுடைய காப்பி வந்து கட்டாயம் அந்த பிரதீக் ஜெயின் அவருடைய வீட்லயும் இருக்கும். உடனே அங்கேயும் அதே ரைடு. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன ஸ்ட்ராட்டஜி? ஸ்ட்ராட்டஜி வேற ஒண்ணும் இல்ல. இவங்க வந்து இவிஎம் வச்சு பண்றாங்க, தேர்தல் ஆணையத்தெல்லாம் வச்சு பண்றாங்க இல்லையா? அதை எப்படி உடைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எதிர் வியூகம் தான் வந்துட்டு மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸும் வந்துட்டு வகுக்க போகுது. எதிர் வியூகம், அவ்வளவுதான். அதை எப்படி தடுக்கிறது? இவங்க எப்படி வாக்க வந்துட்டு அப்படியே மடை மாற்றுவார்கள்? அதை நான் எப்படி தடுத்து நிறுத்துறது? தன்னுடைய வெற்றியை எப்படி பறிப்பார்கள்? எப்படி விழுந்த வாக்குகளை விழாமல் செய்யவும், இவர்கள் போடக்கூடிய வாக்குகள் மட்டும் பதிவாகக்கூடிய வகையிலும் எப்படி எல்லாம் செயல்படுவாங்க? அதை எப்படி முறிக்கிறது? நகர மையங்கள் எப்படி இது நடக்கும்? கிராமங்கள் எப்படி நடக்கும்? எடுத்துட்டு வந்துட்டு எலெக்ஷன் முடிச்சிட்ட உடனே எடுத்துட்டு வந்துட்டு அந்த இவிஎம் எல்லாம் வைக்கிறாங்களே, அந்த இடத்துல அவங்க என்னமா பண்ணுவாங்க? அதை எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் எப்படி அந்த இடத்த அந்த ரகசிய அறைகளில் வைக்கப்பட்டுள்ள இவிஎம் காப்பாத்துறது? இப்படின்றது தான். வேற ஒன்னும் எதிர் யுக்தி வேற எதுவுமே கிடையாது.